உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அமையட்டும். நான் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம ஜூலை மாதம் 2ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போறோம். தமிழ் வருடத்தில் பராபவ ஆண்டு ஆணி மாதம் 18ஆம் நாள் இன்னைக்கு வியாழக்கிழமை. சந்திர பகவான் இன்னைக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் காத்தால 9:42 வரைக்கும் பயணம் பண்றார். அப்புறம் திருவோணம் நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ணுவாரே. இன்னைக்கு திருவோண விரதம். திருவோண விரதம்ங்கிறது ரொம்ப விசேஷம். மேஷராசி என்பர்களே, திருவோண விரதத்தில் ஒருத்தர் விரதம் இருந்தால் அந்த நாளில் மன அமைதி கிடைக்கும். அந்த நாளில் வாழ்க்கையில் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறவெல்லாம் திருவோண விரதம் இருக்கணும். மனநல மருத்துவர்கள், உளவியல் ஆலோசகர்கள் அவெல்லாம் திருவோண விரதம் இருந்தால் உங்களுக்கு ஒரு தெய்வ சக்தி உருவாகிறது. உங்கள்கிட்ட வரக்கூடிய பேஷன்ஸுக்கெல்லாம் மன அமைதி கிடைக்கும்னு அர்த்தம். நல்ல வழிகள் உங்களால் காட்ட முடியும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் ஒரு பெரிய லாபம் இருக்கு. நிறைய கோபம் வருது, அதை கண்ட்ரோல் பண்ணிட்டா போறோம். புதிய சொத்து வாங்குற யோகமும் வருது. ரிஷபராசி என்பர்களே, கண்பட்டதால் உந்தன் மேனி எங்கும் புண்பட்டதை அதை யார் அறிவாருன்னு கேட்டா பாருங்க. அந்த மாதிரி கண் திருஷ்டி அதிகமாக இருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சுற்றி போடுங்க. புதுசாக சொத்து வாங்குறீங்க நீங்கள் இல்லையா? திருஷ்டி அதனால கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இந்த நாளில் புதுசாக வேலை கிடைக்கும். அரசாங்க வேலை கிடைக்கும். சிலருக்கு அதிகார வேலை கிடைக்கும். சகோதரர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். நல்ல நாள். வியாபாரத்தில் ஜெயிக்க போற நாள். கல்வியில ஒருபடி முன்னேறக்கூடிய நாள். மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்காரர்கள் பகல்ல பக்கம் பார்த்து பேசணும், ராத்திரி அதையும் பேசக்கூடாது. ஏன்? சந்திராஷ்டமம் நடக்கிறது, கம்மன் இருக்கணும். புதிய முயற்சிகள் எதையும் செய்ய வேண்டாம். பயணங்கள் செய்ய வேண்டாம். குறிப்பா இரவு நேரத்து பயணத்தை அவாய்ட் பண்ணியே தீரணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய கான்டாக்ட்ஸ் டெவலப் ஆகும். ஆபீஸில் உயரதிகாரிகளை பகிச்சுக்கப்படாது. குடும்பத்திலையும் அனுசரித்து போகணும். பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளும் இதுதான். கடகராசி என்பர்களே, மிக சந்தோஷமான நாள். சந்தோஷம் என்னைக்கு கிடைக்கும்னா இன்னைக்கு கிடைக்கும். தெய்வத்துடைய அனுக்கிரகம் இருக்கு. தெய்வ அனுக்கிரகம் மிக மிக முக்கியம். குலதெய்வ வழிபாடுங்கிறது மிக நல்லது. இந்த நாளில் கடகராசிக்காரா திருவோண விரதம் இருந்தீங்கன்னா எதிரிகள் விலகி போவார்கள். நீங்க நினைக்கிற காரியமெல்லாம் ரொம்ப நல்லா நடக்கும். பண வருமானம் பெருகும். மனைவியோடு சிலருக்கு கருத்து மாறுபாடு இருக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், புதிதாக சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு. மிக நல்ல நாள். சிம்மராசி என்பர்களே, சந்திர பகவான் இன்னைக்கு 6ஆம் இடத்துல போயின்னு இருக்கார். புதுசா வேலை எதிர்பார்க்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு அரசு துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடன் எதிர்பார்க்கிறவர்களுக்கு கடன் உதவி கிடைக்கும். ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும். சிம்மராசிக்காரா ஹெல்த்தை பார்த்துக்கணும். இன்னைக்கு பகைவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். அவள்கிட்ட போய் சண்டை போடக்கூடாது. சில பேர் கெட்டவான்னு தெரியறது, ஒதுங்கி போங்க, நல்லது. கன்னிராசி என்பர்களே, மிக அற்புதமான நாள். காதல் உறவுகள் இளைஞர்களுக்கு வளரும். கல்யாணமா ஃபிக்ஸ் ஆகும். இப்போ குடும்பத்தில் சந்தோஷமான விஷயங்கள் உண்டு. சில குடும்பங்களில் கல்யாணத்துக்கு ஒத்துக்காத பேரண்ட்ஸ்லாம் இப்போ ஒத்துப்பா. சரி உங்க விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்கோம்பா. அப்படி நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். பண வருமானம் கூடும். தொழில் லாபம் கூடும். அதனால சந்தோஷம் இருக்கும்.
துலாம் ராசி என்பர்களே, யோசித்து யோசித்து எந்த விஷயத்தையும் முடிவு எடுக்கணும். யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. துளாராசிக்காரா எப்பவுமே அடுத்தவாளை ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருப்பா. இவா இப்படி அவா இப்படி அப்படின்னு. யோசித்து முடிவெடுத்தால் போரும். இன்னைக்கு எஜுகேஷன்ல நல்ல வளர்ச்சி இருக்கு. தேக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். மருத்துவத்தால் தீரும். புதுசா வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. எலக்ட்ரிக்கல் பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. புதிய கார் வாங்குற யோகம் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப நன்மையா இருக்கு. பிசினஸ் ரீதியா பெரிய லாபமும் உண்டு. விருச்சிக ராசி என்பர்களே, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்குனார் வள்ளுவர். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னால பலமுறை யோசிக்கலாம். யோசிக்க வெற்றி கிடைக்கும். தனலாபம் பெருகும். இன்னைக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடலாம். வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும். வெளியூர் பயணங்கள் கைகூடும். பிசினஸ் லாபம் கூடும். மனசுக்கு மகிழ்ச்சியான நாள். தனுசு ராசி என்பர்களே, இந்த நாளில் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. நானாச்சும் இதை செய்து தரேன்னு வாக்கு மட்டும் கொடுக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து, கேரண்டார் கையெழுத்துலாம் இன்னைக்கு போடக்கூடாது. இன்னைக்கு தன வருமானம் வரும். திடீர் வருமானங்கள் சிலருக்கு வரும். நன்னா இருக்கும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு உறவுகளால் நன்மைகள் உண்டு. நண்பர்களால் நன்மைகள் உண்டு. தெய்வ திருத்தலங்களுக்கு போயிட்டு வரலாம். சுவாமியை நமஸ்காரம் பண்ண நல்ல முன்னேற்றம் வரும். அதுதான் மகர ராசிக்காரா இப்ப தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குருவுடைய பார்வை இருக்கு. 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6னா வருங்க. தெய்வ திருத்தலங்களுக்கு போயிட்டு வரணும். அறுபடை வீடு முருகனை வழிபட்டால் நீங்க பெரிய வெற்றி. ஏன்னா பஞ்சமத்துல செவ்வாய், முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் இருந்தால் பெரிய வெற்றி கிடைக்கும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துருந்தா அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். உங்களுடைய கடின உழைப்புக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிற யோகம் இருக்கு. சார் ஒரு வேலையில் இருந்துட்டே இருக்கேன், எனக்கு ஜாப் மாறுமா, வேற வேலை கிடைக்குமாங்கிறவங்களுக்கு வேற வேலை கிடைக்கும். உடம்புல சில பிரச்சனைகள் இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ், பேக் பெயின் கொடுக்கறது, ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள், ஏதாவது சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கணும். கடன் சுமை சிலருக்கு இருக்கும். ஹவுசிங் லோன் எதிர்பார்த்து வச்சுக்கோங்க, சாங்ஷன் ஆகும். மனசுக்கு மகிழ்ச்சியான நாள். தங்கறதுக்கு இடம் இல்லாமல் சிலர் தவிச்சுட்டு இருப்பா, தங்க இடம் கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் ஒரு நல்ல நாள் இது. வருமானம் கூட போறது. மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் லாபத்தில் இருக்கிறது விசேஷம். காதல் உறவுகள் மலரும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத வீடுகளில் குழந்தை பாக்கியம் கேட்கும். குழந்தை ஒலி கேட்கும். குலதெய்வ வழிபாடு நீங்க செய்தா கேட்ட வரம் கிடைக்கும். அதையும் கோவிலில் போய் சுவாமி நமஸ்காரம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, வலது கால தொங்க போட்டுட்டு தெய்வங்கள் இருக்கும். அப்படி பார்த்துட்டு பள்ளியா நீங்க அந்த தெய்வங்கள் உடனே பலன் தரும். இந்த நாள் உங்களுக்கு ஃபினான்ஷியலா பெரிய சக்சஸ். ஆபீஸில் எதிர்பார்க்கிற முக்கிய பொறுப்புகள் வந்து சேரும். நிறைய நன்மைகள் உங்களுக்கு காத்துன்னு இருக்கு. வெற்றிகரமான ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையிறது. குலதெய்வ பிரார்த்தனை பண்ணுங்க. பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும். சந்தோஷமா மனசு இருக்கும். நல்ல நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.